யோகா மெடிடேஷன் அப்படின்ற விஷயம் நம்ம ரொம்ப காலமாக கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம். அப்படின்றது என்ன, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. பட் மென்டல் ஹெல்த்துக்கு இது எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கும் தெரியுங்களா? அதை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் நம்மக்கிட்ட இதை சொன்ன ஒரு விஷயம்தாங்க. ஏன் இவ்வளோ? நம்ம போதி தர்மர், நம் அகஸ்திய முனிவர், அந்த மாதிரி எத்தனையோ முனிவர்கள் இது நம்மக்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க. என்ன காலப்போக்கில் நம்ம அதை மறந்துட்டோம். இந்தியன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் மெடிடேஷன் அண்ட் வெல்னஸ் ஹெல்த் பற்றி எத்தனையோ கோர்சஸ் டிகிரிஸ் எல்லாம் வந்திருக்கு. மூச்சு பயிற்சி அப்படின்றது இஸ் பார்ட் ஆஃப் மெடிடேஷன். இந்த பயிற்சியை எஜுகேஷன் சிஸ்டம்ல அடாப்ட் பண்ணியிருக்காங்க. எத்தனையோ ஹாஸ்பிட்டல்ஸ்ல இன்னைக்கு சயின்ஸ்ல மென்டல் ஹெல்த் பொறுத்த அளவுல மெடிடேஷன் அப்படின்றது ஒரு எவ்வளவு முக்கியமான கருவி தெரியுங்களா? ரீசெண்டா 2024ல இந்த ஒரு ரிசர்ச்சை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது யார் மேல பண்ணாங்கன்னா, போஸ்ட் கோவிட் பேஷண்ட்ஸ் who are suffering from anxiety and stress, அதாவது அதிகமான பதட்டமும் ஸ்ட்ரெஸ்ஸும் அண்டர்கோ பண்ற போஸ்ட் கோவிட் எஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸ் மேல இதை செஞ்சிருக்காங்க. அதுல என்ன பார்த்தாங்க அப்படின்றது, முக்காவாசி பேஷண்ட்ஸ் ஸ்ட்ரெஸ் டாலரன்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு டெவலப் ஆயிருக்கு. அதாவது ஸ்ட்ரெஸ்ஸை தாங்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரென்த் வளர்ந்துருக்கு அப்படின்றது இந்த ரிசர்ச்ல ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் டிராஸ்டிக்கா அவங்களோட அன்சைட்டி லெவலும் குறைஞ்சிருக்கு. ஸோ வாங்க டீப் ப்ரீதிங் எக்ஸசைசஸ், மூச்சு பயிற்சி எப்படி ரொம்ப சிம்பிளா பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல உட்காந்துக்கோங்க. உங்களோட ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும், உங்க பாஸ்டர் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும், ஹன்ச்டா உட்காராதீங்க. அண்ட் மோஸ்ட்லி ப்ரிஃபர் சிட்டிங் இன் த கிரவுண்ட் பிகாஸ் கிரவுண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதோட எனர்ஜி நம்மளோட எனர்ஜியோட பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கிரவுண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சிம்பிளி லைக் நான் டிஸ்ட்ராக்ஷன் டெக்னிக் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அந்த மாதிரி நம்ம கிரவுண்டில் உட்காந்து பண்ணுறப்போ தட் earthly எனர்ஜி வில் கோ இன்சைட் அஸ். நீங்கள் என்ன பண்ணணும்னா, கண்ணை மூடிட்டு பண்ணுறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஃபர்ஸ்ட்டு இன்ஹேல் பண்ணுறது, அதாவது மூச்சை இழுக்கிறது ஒரு 6 கவுண்ட்டுக்கு இழுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 6 கவுண்ட் அந்த மூச்சை நீங்கள் அடக்கி வச்சிருக்கணும். அடுத்த 6 கவுண்ட் அந்த மூச்சை அடக்கி வச்ச மூச்சை நீங்கள் எக்ஸேல் பண்ணணும், வெளியே விடணும். ஓகேங்களா? இது பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்போ உள்ளே இருக்க அந்த ஆக்சிஜன் இன்டர்னல் எல்லா ஆர்கன்ஸ்க்கும் குவிக்காக பரவும். அண்ட் தென் ஸ்லோவாக நம்ம எக்ஸேல் பண்ணுறோம் கார்பன் டை ஆக்சைடு. ரைட்? இது ஒரு ரொம்ப சிம்பிளான சிஸ்டம் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க. ஓகே, ஸோ இதை எவ்ரிடே அட்லீஸ்ட் ஒரு 12 to 20 டைம்ஸ் இந்த மாடலை நீங்கள் ரிப்பீட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட்